வணக்கம். மனோ வில்லேஜ் மீடியா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அனைவரும் வணக்கம். நாம் இன்னைக்கு கிழக்கு கடற்சாலை பயணமாக இன்னைக்கு வங்காள விரிகுடா கடலில் அமைந்துள்ள வேம்பார் கடலுக்கு வந்திருக்குங்க. இந்த வேம்பார் கடல் வந்து ஒரு வித்தியாசமா இருக்கும். பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 2 கடல்ல ஒரு வித்தியாசமா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டன் நம்பிக்கை ஆள் கொடுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாங்க. பாத்தீங்கன்னா இந்த தெரியுதா, பாத்தீங்களா கலங்கரை விளக்கம் இந்த தெரியுதா பாருங்க, தூரத்துல தெரியுதா, இந்த தெரியுது பாத்தீங்களா, இது வேம்பாருங்க. வேம்பார் கடற்கரைங்க. அதாவது நம்ம வைப்பார் வந்து வேம்பார் கடல்ல கலக்கக்கூடிய பகுதி. இந்த லைட் ஹவுஸ் தெரியுது பாத்தீங்களா, கலங்கரை விளக்கம் இந்த தெரியுது பாத்தீங்கன்னா தூரம், இது வந்து வேம்பாருங்க. வேம்பார் கடல்ல, நம்ம வைப்பார் வந்து கடல்ல கலக்கக்கூடிய இடம். நம்ம இந்த காட்சியை வந்து படம் பிடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ரொம்ப ஆவலா இருந்தோம். இன்னைக்கு இப்போ இந்த படம் பிடிச்சிருக்கோம். இந்த மாதிரி காட்சி இன்னைக்கு தான் அமைஞ்சிருக்கு. பாருங்க, இது வந்து நம்ம ஜூலை மாசங்க 13ஆம் தேதி. இவ்வளவு வறட்சியான நிலத்திலையும் இவ்வளவு தண்ணி இருக்கு. இது வந்து பெரிய மழை பெஞ்சு நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து வந்துச்சுன்னா அந்த தண்ணி இந்த டேம் சின்ன சின்ன அணைக்கட்டுல நிறைஞ்சி தண்ணி போகும். இது வேம்பார். இது கிட்டத்தட்ட இந்த கடல்ல கலக்கக்கூடிய பகுதி வந்து 3/4 கிலோமீட்டர் இருக்குங்க. நல்ல ஒரு அருமையான இடம் வேம்பார். வேம்பார்ல நாம வந்து வைப்பாருங்க கடல்ல கலக்கக்கூடிய இடம். உள்ள அந்த பாருங்க தெரியுதா பாத்தீங்கன்னா, தூரத்துல தெரியுதா பாத்தீங்களா, அங்க பாருங்க, அங்க அதான் கலங்கரை விளக்குங்க, லைட் ஹவுஸ். வாங்க உள்ள கடலை போகலாம். இந்த கடல் தண்ணி வந்து 2 விதமா இருக்கும். நம்ம 20 கிலோமீட்டர் பயணம் பண்ணியிருக்கோம். கிழக்கு கடற்சாலை ஃபர்ஸ்ட் டைமா கிழக்கு கடற்சாலையில ஒரு இவ்வளவு தூரத்துக்கு பயணம் பண்ணியிருக்கோம் டூ வீலர்ல. இங்கே ரொம்ப தூரம் டூ வீலர்ல பயணம் பண்ணி பல ஊர்களை சுற்றி வந்திருக்கோம். வீடியோ எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே கூடவே பெல் பட்டன் நம்பிக்கை ஆள் கொடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க உள்ள போகலாம். மீன் ஏலம் விடக்கூடிய ஏலக்கூடம் போட்டிருக்காங்க. மீன் ஏலக்கூடம் கிழக்கு கடற்கரைக்குங்க. அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ள வேம்பார் கடலுங்க. இது வந்து ஒரு வித்தியாசமான கடல். ஒரு கிட்டத்தட்ட கடல் வந்து ஒரு அரை கிலோமீட்டருக்கு ஒரு கலரா இருக்கும். அப்புறம் பின்னாடி ஒரு கலரா இருக்கும். இந்த மாதிரி கலர் வந்து நாம இந்த பகுதியில தான் இருக்கு. போட்டு இப்போ மத்தியான நேரம் நல்ல உச்சி வெயில் 1:30 மணி நம்ம வேம்பாருக்கு வந்திருக்கோம். கடல் இது வந்து கிழக்கு கடற்கரை வங்காள விரிகுடா கடலுங்க. காத்து நல்லா வீசுது, பயங்கரமா வீசுது, அதிக அளவு காத்து வீசுது. வாங்க அப்படியே கடல் பக்கத்துல போவோம். அப்படியே சுத்தி போட்டு எல்லாம் நிறைய இருக்குங்க. நிறைய போட்டுகள் இருக்கு. இது வந்து வேலை பார்க்கறதுக்காக நிப்பாட்டி வச்சிருக்காங்க. உள்ள கடலுக்குள்ள நங்கூரம் விட்டு போட்டு எல்லாம் நிக்கிங்க. உள்ள கடலுக்குள்ளேயே மீன் பிடிக்க உள்ள போயிருக்காங்க. வாங்க நம்ம அப்படியே கடல் பக்கத்துல போகலாம். கடல் வங்காள விரிகுடால உள்ள கடலுங்க. காத்து நல்லா சில்லுங்க. ஆமா, நம்ம நல்ல உச்சி வெயிலுங்க. 1:30 மணிக்கு வந்துருவோம். அந்த கிழக்கு கடற்சாலையில பயணம் பண்ணும்போது வெயிலே தெரியலைங்க. நல்ல குளிர்ந்த காத்தாவது வீசணும். ஏன்னா நம்ம கடற்கரை ஒட்டியே வந்திருக்கோம். பாருங்க, இங்க கடல் தூரத்துல தெரியுதா, அந்த தண்ணி வந்து வித்தியாசமா இருக்கும். அந்த தண்ணி பாத்தீங்கன்னா ரொம்ப போட்டு உள்ள நிக்கிங்க. பாருங்க, அவ்வளவு தூரத்துல எல்லாம் அங்க பாருங்க, பெரிய தூரத்துல ரொம்ப தூரத்துல ஒரு போட்டு உள்ள நண்பர் மட்டும் நிப்பாட்டிருக்க. இது சிறிய வகை போட்டுங்க. இது ரொம்ப தூரம் உள்ள போகாது. ஒரு 10 கிலோமீட்டர், சுமார் ரொம்ப தூரம் உள்ள போகாது போல. 10 கிலோமீட்டர் உள்ளே போயிட்டு வந்துடும். இது நைட்டு போயிட்டு அன்னைக்கு காலையில வந்துருவாங்க. அந்த உள்ள பாத்தீங்களா, உள்ள போனா ஒரு 1 வாரம் இருப்பாங்க. இந்த மாதிரி போட்டு பாருங்க. இதுக்குள்ள ஸ்டோரேஜ் இடம்லாம் இருக்கும். அந்த பெரிய போட்ல பாத்தீங்கன்னா அந்த போட்லாம் உள்ள ஸ்டோரேஜ், அதாவது அந்த மீன் 1 வாரம் இருந்து வர்றதுக்கு உள்ள ஸ்டோரேஜ் எல்லாம் வச்சிருப்பாங்க. மனிதர்கள் அவங்க தங்கி இருந்து வர்றதுக்கு உள்ள ஸ்டோரேஜ் தண்ணி இருக்கு. மீன்களோட உள்ள இருக்கும். அது உள்ள வச்சு கடல்ல 1 வாரம் பிடிச்சு போகலாம். ஃபர்ஸ்ட் டைம் இது ஏற்கனவே ஒவ்வொரு தடவை நம்ம வீடியோ போட்டிருக்கோம். கிழக்கு கடற்சாலை இந்த வேம்பார் கடலை பத்தி நம்ம போட்டிருக்கோம். கிழக்கு கடற்சாலை வேம்பார் கடலுக்குள்ள உள்ள வந்துட்டோம். நம்ம காலை நினைச்சிட்டோம். உள்ள வந்து வேம்பார் கடல் பகுதிங்க. பாத்தீங்கன்னா உள்ள
இது வந்து ஒரு வித்தியாசமான கடல். நம்ம கிழக்கு கடற்கரைச்சாலையில 2 விதமான கலர் இருக்கும். பாத்தீங்கன்னா அங்க ஒரு 1/2 கிலோமீட்டர்ல ஒரு பாச கலர்ல இருக்கு. உள்ள போனீங்கன்னா இன்னும் திக்கி பச்சை. வணக்கம், மனோ யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. நாம இன்னைக்கு வேம்பார் கடலுக்கு வந்திருக்குங்க. வங்காள விரிகுடால அமைந்துள்ள வேம்பார் கடல். இது நம்ம தூத்துக்குடி மாவட்டத்துல வேம்பார் கடலுங்க. விளாத்திக்குளம் தொகுதிக்குட்பட்ட வேம்பார் கடல் பகுதிக்கு வந்திருக்கோம். நம்ம ஏற்கனவே இந்த கடலை பத்தி மனோ டிவில போட்டிருக்கோம். நம்ம இன்னைக்கு மனோ வில்லேஜ் மீடியா யூடியூப் சேனல்ல போடுறோம். இது ஒரு வித்தியாசமான கடல். வாங்க இந்த கடலை பத்தி பார்க்கலாம், விரிவாக பார்க்கலாம். கடல் வந்துங்க கிழக்கு கடற்கரை சாலையில அமைந்த கடற்கரைங்க. அப்படியே இந்த கடற்கரை சாலை வந்தீங்கன்னா ஃபுல்லா கடல் பகுதி தான். இங்கிருந்து ராமேஸ்வரம் மாவட்டம், அடுத்து நம்ம தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், அப்புறம் கன்னியாகுமரி மாவட்டம். இந்த 3 மாவட்டத்துல கன்னியாகுமரி மாவட்டத்துல ஆரம்பிச்சு சென்னை வரைக்கும் இந்த கிழக்கு சாலை கடை அப்படியே நின்று போயிட்டு இருக்குங்க. அப்படியே ஒரிஷா, ஆந்திரா, ஒரிஷா அப்படி எல்லாம் போகும். இதுல பயணம் பண்ணும்போது அந்த காற்று ஜில்லுன்னு அந்த காத்துகள் அருமையான காற்றுகள் வீசு. வெயில் தெரியலங்க. வாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா முக்கியமான இடம். இந்த மாதிரி கடலுக்குள்ள ஒரு 300 தூரத்துக்கு இந்த மாதிரி கல் அடிக்க போட்டு வச்சிருக்காங்க. இந்த கல்லுல நாம ஏற்கனவே பயணம் பண்ணியிருக்கோம். இது ரொம்ப ஆபத்தான பயணம். ஏன்னா உள்ள வந்து கல் வந்து இடைவெளி இருக்கும், கேப் இருக்கும். பாத்தீங்கன்னா இங்கேயே பெரிய பெரிய கல். இந்த கேப்புக்குள்ள வந்து நம்ம காலையில உள்ள விட்டுறக்கூடாது. காலை உள்ள விட்டுட்டா எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அடிபற்றக்கூடாது. அடிபட்டு கீழே விழுந்துட்டா அதை விட பெரிய அடியா விழும். அதனால நம்ம ஏற்கனவே போன வீடியோல வந்து அந்த எண்டு வரைக்கும், அந்த கடைசி வரைக்கும் உள்ள போயிட்டோம். இன்னைக்கு நடு வெயிலுங்க, உச்சி வெயில். மத்தியானம் இப்ப மணி 2 மணி. இந்த 2 மணிக்கு உள்ள போறதுக்கு நம்ம கொஞ்சம் கஷ்டம், பயம். ஏன்னா இந்த சமயத்துல வந்து ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா அதுல வந்து மீண்டு வர முடியாது. ஏன்னா பக்கத்துல யாருமே இல்லை. நான் மட்டும் தான் தனியா நிக்கேன் பாருங்க. கடல் பகுதியில நான் மட்டும் தான் தனியா நிக்கேன். இங்க பக்கத்துல மீனவர்கள் கூட கிடையாது. அப்புறம் புதுசா பாத்தீங்கன்னா இது என்னமோ வச்சிருக்காங்க பாருங்க. இங்க ஒரு ஓஸ் போட்டு பெரிய இது மாதிரி வச்சிருக்காங்க. இது கடல்ல மிதக்கிறதுக்காக என்னமோ வச்சிருக்காங்க நினைக்கிறேன். அப்புறம் இங்கேயும் ஒரு போட்டு, பெரிய போட்டு இருக்குங்க பாருங்க. இதுவும் ஏதோ வேலை நடக்குன்னு நினைக்கிறேன். பெரிய போட்டு பாருங்க. நம்ம போட்டை வந்து இது வந்து ஒரு மீடியமான போட்டுங்க. நம்ம கடல்ல பார்க்கும்போது ஒரு சின்ன போட்டா நமக்கு தெரியும். இது வெளியே கடற்கரைக்கு வந்து நிற்கும் போதும் தெரியுது எவ்வளவு பெரிய போட்டுங்க அப்படின்னு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு சின்ன போட்டு. இது வந்து ஏதோ வேலை நடக்குன்னு நினைக்கிறேன். அருமையா இருக்குங்க. இந்த பக்கம் பாருங்க, இது கடல். இந்த பாதையில இருந்து மேற்கு பகுதி இது பாருங்க. எப்படியே நம்ம நடந்து போனா ஒரு இது வந்து ரொம்ப ஆக்ரோஷமா இருக்குமே பாருங்க. அலை எப்படி அடிக்க பாருங்க. இங்க பாருங்க எந்த அளவுக்கு பாருங்க சீரிப்பா இதுங்க. அந்த கல்லுல எப்படி முட்டுது பாருங்க அலை, தண்ணி. ஆனா இந்த பக்கம் அப்படி இல்லை பாருங்க. அந்த பக்கம் தட்டுது, அமைதியா இருக்கிற மாதிரி தெரியுது நமக்கு. அந்த காற்றுக்கு வந்து அலை பாருங்க வந்து அந்த கல்லுல எந்த அளவுக்கு வேகமா இருக்கு பாருங்க. கடல் இப்ப வந்து காத்து வீசக்கூடிய காலம். அங்க பாருங்க பெரிய பெரிய அலையெல்லாம் வருது பாருங்க. அந்த கரையை ஒட்டி அந்த ஒரு கருப்பு கலர்ல ஒரு பாசம் பிடித்த ஒரு செடிகள் என்னமோ வதங்கிட்டு இருக்கு. ஆனா அங்கிட்டு பாருங்க கொஞ்சம் பியூர் ஒயிட்டா இருக்குங்க. நல்லா இருக்கு, பாக்குறதுக்கு அருமையா இருக்கு. இந்த கடைசியில பாருங்க பியூர் ஒயிட்டா நல்லா அழகா இருக்கு. அந்த கொஞ்சம் தூரத்துல எட்டி பார்க்கும்போது நல்லா தெரியுதுங்க, நல்லா இருக்கு. பாத்தீங்கன்னா இங்க போட்டு நிறைய உள்ள இருக்குங்க. வேம்பார் கடலுங்க. உள்ள போட்டு நிப்பாட்டி வச்சிருக்காங்க, நங்கூரம் மெட்டி வச்சிருக்காங்க. இது எப்போ போறாங்கன்னு தெரியல அவங்க மீன் பிடிக்க. ஆனா எல்லாம் சின்ன சின்ன போட்டு. இந்த பக்கம் எல்லாமே சின்ன சின்ன போட்டு. ஒரே ஒரு போட்டு மட்டும் பெரிய நீர் போட்டு அந்த தூரத்துல இருக்குது பாருங்க. இது கிழக்கு காய்ச்சல்ல. இதுல நம்ம நடத்த போறதுக்கு இல்லை, வேண்டாம். ஏன்னா ஏற்கனவே போய் உங்களுக்கு காட்டியிருக்கேன். நல்ல வெயில் நேரம். உள்ள போயிட்டு அந்த நடந்து போறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் ஆகும். ஏன்னா இது ஒரு 300 மீட்டர் தூரத்துல இருக்கு. இதை வந்து கடலுக்குள்ள கல் போட்டு அடுக்கி வச்சிருக்காரு. பெரிய பெரிய பாறைகள் பாத்தீங்களா, எவ்வளவு பெரிய கேப் இருக்கு பாத்தீங்களா. இந்த கேப் உள்ள நம்ம காலை விட்டுறக்கூடாது. பெரிய எல்லாமே கருங்கல் பாருங்க. நம்ம கீழே விட்டுட்டா நமக்கு பலமான அடி விழுந்துடும். அதே மாதிரி எது விழுந்தாலும் உள்ள இருந்து எடுக்க முடியாது. எடுக்கிறதா நீங்க முயற்சி பண்ணாதீங்க. ஏன்னா உள்ள எதுனாலும் இருக்கும். அதனால நம்ம அது வேண்டாம். சாயங்கால நேரம் இல்ல காலை நேரம் அந்த மாதிரி வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் பாக்குற கிளைமேட். பாத்தீங்கன்னா வித்தியாசமா தெரியுதா பாருங்க. எட்டி பாருங்க. ஒரு கலரு கொஞ்சம் முன்னாடி ஒரு கலரா இருக்கு. இது இந்த பக்கத்துல கூட இன்னும் நல்லா இருக்குங்க. ஆனா வேண்டாம், இது ரிஸ்க் எடுக்கல. எவ்வளவு ரொம்ப போன வீடியோலாம் ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் வீடியோ போட்டோம் உள்ள. அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம தூரத்துல பார்த்தோம் பார்த்தீங்களா, அதான் இருக்கு கலங்கரை விளக்கம் லைட் ஹவுஸ். நம்ம வேம்பார் லைட் ஹவுஸுங்க. பக்கத்துல வந்துட்டோம் பாருங்க. இதுதான் கடலுக்குள்ள உள்ள போனா வழிகாட்டிங்க.
இந்த லைட் ஹவுஸை பார்த்து தான் உள்ள மீனவர்கள் வந்து வரணும், திரும்பி வரணும் கடற்கரைக்கு. இது வந்து மீன் விடக்கூடிய புதிய கட்டிடங்க. இதில் வந்து மீன்கள் விடுவாங்க. காலையில் ஏழை விடுவாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே கேட்டோம், ஒரு ஆள் சொன்னாங்க வாரத்தில் 3 நாள் விடுறாங்க அப்படிங்கிறாங்க. ஞாயிறு, புதன், வெள்ளி 3 நாள் ஏழை விடுவாங்க அப்படிங்கிறாங்க. இங்கதாங்க தூரத்துல தெரியுதுங்க பாருங்க, அந்த இடம் தூரத்துல தெரியுற இடம் தாங்க அந்த வேம்பார், நம்ம வைப்பார் கடல்ல கலக்கக்கூடிய இடம். இந்த வெள்ளை மணலா தெரியும், அதுதாங்க. அது நம்ம கிட்டத்தட்ட ஒரு 3/4 கிலோமீட்டர் நம்ம நடந்து போகணும், 1/2 கிலோமீட்டர் நடந்து போகணும். அதை தாண்டி போனீங்கன்னா ஒரு நம்ம வைப்பாறு வந்து கடல்ல கலக்கக்கூடிய இடம் இருக்கும். மேடான பகுதியா இருக்கும் அது. ஆனா இப்ப இல்ல, அது மழை பெய்யும் போது நம்ம மழைக்காலங்கள்ல நவம்பர், டிசம்பர், ஜனவரிலேயே அந்த மாதிரி நேரங்கள்ல வந்து தண்ணி அதிகமான தண்ணி, வெப்பக்கோட்டான டேம் நிறைஞ்சி வரும்போது பார்த்தீங்களா, அந்த சமயத்துல வந்து தண்ணி வந்து கடல்ல கலக்கும். பாருங்க, பாருங்க, நம்ம உள்ள போட்டுக்குள்ள போறோம். உள்ள வர சொன்னாங்க, நம்ம அவங்க வேலை பாக்குறாங்க. நம்ம போட்டுக்குள்ள உள்ள போறோங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் டைம் வலை இருந்து பாருங்க, போட்டுக்குள்ள போறாங்க. பாருங்க, கடலுக்குள்ள நிக்கிற போட்ல பழுது பாக்குறீங்களா, ரிப்பேர் பாக்குறீங்களா? ஓ, நாளை கடல் போறதுக்காக ரெடி பண்றீங்க, பழக பிடிக்கிறது. சரி சரி. இது பாருங்க, இது வந்து ஸ்டோரேஜா, நம்ம மீன் உள்ள ஸ்டோரேஜ். இது இன்ஜின் ரூம். இது வந்து மீன் பிடிச்ச மீன் உள்ள வைக்கிற ஐஸ் பண்றது, ஐஸ் கட்டி வைக்கிறது. இது இன்ஜின் பகுதி இருக்கட்டும். அப்புறம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கயிறுலாம் இருக்காங்க பாருங்க, பெரிய மோட்ரு கயிறு, வயரை இழுக்கக்கூடிய, கயிறு இழுக்கக்கூடிய அந்த இதுல என்ன பேர் வச்சிருக்கீங்களா சொல்லுவீங்களா? பாத்தீங்கன்னா போட்டு உள்ள நிக்கிறேங்க, நம்ம கடலுக்குள்ள நிக்கிற போட்டு பகுதிங்க. பாருங்க, உள்ள நம்ம போட்டை செலுத்தக்கூடிய உள்ள ரூம் இருக்குங்க. பாருங்க, பெரிய பெரிய கயிறு, இதை உள்ள வலை போட்டு அந்த வலையை வந்து இழுக்கிறாங்க. நம்ம கடலுக்குள்ள ஒரு போட்டுக்குள்ள நிக்கிறேங்க. இங்க அது வந்து சாப்பாட்டுக்கு தட்டுகள் இந்த மாதிரி இதெல்லாம் வச்சிருக்காங்க. இந்த இல்ல நீங்க தங்குவீங்களாண்ணே? தங்குவீங்களா போட்ல நைட்டு போய்? ஆமா, தங்கும். ஒரு நாள் தங்கும். ஒரு நாள் இன்னைக்கு நைட்டு போட்ல நைட்டு தங்கணும் இல்ல, கடலுக்கு போறது தங்குதான் கேட்பாங்க. இன்னைக்கு காலைல போயிட்டு நாளைக்கு காலைல வருவோம். நாளைக்கு போயிருவீங்க. இப்ப சில போட்ல உள்ள போய் ஒரு வாரம் தங்க வருவாங்கல்ல, கடவுளை போட்டு வலை போட்டு இது இழுவு போட்டு. இது இழுவு போட்டு அப்படிங்க. இது இழுவு போட்டு எனக்கு கோவில்பட்டி தாண்டி ஏற்கனவே ஒரு தடவை வந்திருக்கேன். செவ்வாய்க்கிழமை விடியக்காலம் 5 மணிக்கு போயிட்டு புதன்கிழமை காலையில 5 மணிக்கு வந்துருக்கீங்க. ஒரு நைட்டு ஒரு பகல். அதான் இழுவு போட்டு. அப்போ இதுல மீன்ல நிறைய பிடிப்பீங்க. அப்ப இது எவ்வளவு தூரத்து போவீங்க நீங்க? நாங்க ஒரு 25 மைல் போவோம். 25 மைல். அந்த பெரிய போட்லாம் அப்ப ரொம்ப தூரம் போவாங்க என்ன? பாருங்க, இங்க இது இழுவ போட்டு அப்படிங்கிறாங்க. நம்ம கடலுக்குள்ள போட்டுக்குள்ள நிக்கிறோங்க, அப்படியே ஆடுது. இங்க பாருங்க, இங்க ஒரு என்ன, இது கடல் வந்து இப்ப பயங்கர சீற்றமா இருக்கு. இன்னும் காத்து வீசுமா? ஆமா, காத்துல இருக்கும்போது ரொம்ப அதிகமா இருக்கும். அதிகமா இருக்கும். என்னமோ ரெடி பண்றாங்க, பலகை போடுற ரெடி பண்றாங்க. பெரிய பெரிய செயினை போட்டு அதானே. பாருங்க, உள்ள எப்படி போக? இதுல போலாமா? உள்ள போக சொல்றாங்க, இப்படி கூட போலாம். பாருங்க, நம்ம உள்ள போறோங்க, இன்ஜின் ரூம்குள்ள இப்படி போறோம். இது பெரிய பெரிய இடங்கள்லாம் போட்டுக்கு உள்ள வந்துட்டோம். போட்டுக்குள்ள நம்ம உள்ள போய் பார்க்க சொன்னாங்க. நம்ம இன்ஜின் ரூமுக்கு ஃபர்ஸ்ட் பாருங்க, இதுதாங்க நம்ம பாத்தீங்களா ஃபர்ஸ்ட் பாக்குறோங்க. நம்ம போட்டுக்குள்ள நேர பார்த்துருக்கோம். இந்த மாதிரி ரூம்ல இருக்குங்க. ஓ, இதான் ரூமு. வாங்க பாருங்க, இதுதான் ரூமுங்க. அஜிஜோ, டிரைவர் ரூம், போட்டோட இன்ஜின் டிரைவர் ரூமுங்க. நாம முதல்ல இப்ப பாக்குறேங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் போட்டுக்கு வந்துட்டோம். இது பாருங்க, உள்ள இடம் இருக்கு. அடுத்து பாருங்க, இதுதாங்க அந்த நிப்பாட்டக்கூடிய நங்கூரம். பாருங்க, நம்ம கொஞ்சம் ஆடிக்கிட்டு இருக்குங்க. நமக்கே இந்த ஆட்டம் ஆடுதுன்னா அவங்க எல்லாம் எவ்வளவு பெரிய அலை உள்ள, ஒரு கிட்டத்தட்ட ஒரு பனைமரம் உயரத்துக்கு 10 மீட்டர் உயரத்துக்கு உள்ள வரக்கூடிய அலைகள் எல்லாம் சமாளிச்சு வரணும். வெளியே ரொம்ப கஷ்டங்க. மீனவர்கள் தொழில் வந்து ரொம்ப கஷ்டமான தொழில். கடலுக்கு உள்ள போயிட்டு வெளியே வந்தாதான் உண்டு. இதுல பல பிரச்சனை இருக்கு. திடீர்னு கடல் கொந்தளிப்பாயிரும். அதனால அவங்க திசை மாறி போயிடுவாங்க. இந்த மாதிரிலாம் இருக்குங்க. மீனவர்கள் வந்து நம்ம இப்போ சொல்றோம், ஆனா கடலுக்குள்ள உள்ள போய் மீனை பிடிச்சிட்டு வரும்போது தான் தெரியுங்க. ஒவ்வொரு வேலையிலும் ஒவ்வொரு ரிஸ்க் இருக்குங்க. ரொம்ப ஆபத்தான வேலைகள்லாம் ரொம்ப ஆபத்து இருக்கு. ஒவ்வொரு வேலையிலும் ஒவ்வொரு ஆபத்துகள் இருக்கு.
அது மீனவர்கள் வந்து அந்தந்த வேலை செய்யறவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா தான் தெரியும். பாருங்க, இது வந்து அலை இப்ப அமைதியா இருக்குங்க, இந்த இடத்துல அமைதியா இருக்கு. ஏன்னா இது வந்து இந்த தட்டிக்கிட்டு இருக்கு, இந்த காங்கிரீட் அந்த அலைகள், அந்த அங்கிட்டு இருக்கு வரக்கூடிய காற்று அலைகள், கடல் அலையை தட்டிக்கிட்டு இருக்கு. அமைதியா இருந்துமே இந்த போட்டு பாருங்க எப்படி ஆடுது. நம்ம உள்ள வந்துட்டோம், ஃபர்ஸ்ட் டைமா நம்ம என்ஜின் வந்துட்டோங்க. இதுதான் முதல்ல நம்ம போட்டு இந்த மாதிரி இவங்க உள்ள பார்க்க சொன்னாங்க, வீடியோ எடுக்க சொன்னாங்க, நம்ம எடுத்துட்டுருங்க. நமக்கு இது கிடைக்காத காட்சிங்க. இது இந்த மாதிரி நம்பர், ஒவ்வொரு போட்டுக்கும் ஒவ்வொரு நம்பர்லாம் உண்டு. விட்டுருவோம், இந்த பழைய இலைக்கு விட்டுருவோம். ஓ, பழைய இலைக்கு விட்டுருக்கீங்க. டயரு 200 ரூபாவும் 200 இலைக்கு இழுப்போம். தாவுக்கு தகுந்த வரும் இருக்கும். 10 பாவம்னா இந்த பாவனம் இந்த கணக்கு. ஒரு மீட்டர் பாவனம் இந்த கணக்கு. 1 மீட்டர் கணக்கு. மீட்டர்னா இப்ப ஒரு மீட்டர் வந்து 3/4 பாவம். சரி. ஓ, அப்படி 1 மீட்டர் வந்து 7 பாவம். சரியா? அப்ப 1.5 மீட்டர் வரும். ஆமாமா. அதே மாதிரி இப்ப வந்து நாங்க ஒரு 20 தாவு வச்சு பாடு வச்சோம்னா ஒரு 220 வைப்போம். 220 ரோப்பு வைப்போம். சரி. ரோப்பு அதை கணக்கு பண்ணி கூட கொஞ்சம் வைப்போம். அப்புறம் ரெண்டாவது வந்து எப்படின்னா இந்த கட்டத்தாவுக்கு வந்துட்டோம்னா ஒரு 150 120 இப்படி வைப்போம். 1 மணி நேரம் இழுத்து வந்து 30-40 லிட்டர் டீசல் ஓடும். ஒரு மணிக்கு 40 லிட்டர் ஓடும். 40 லிட்டர் ஒரு மணிக்கு 40 லிட்டர் டீசல் ஓடும். 2 மணி நேரம் இழுத்து குடிச்சோம்னா அந்த டீசல் நீங்க ஏற்கனவே எல்லாம் கொண்டு போகணும். முதல்ல எல்லாம் கொண்டு போவோம். ஒரு 1000 லிட்டர் ஓடும்ல. 1000 லிட்டர் வேணும். ஆமா, 1000 லிட்டர் டீசல். 1000 லிட்டர் ஓடுவோம். நாங்க கொண்டு வந்து பிடிச்சி கொண்டு கொடுக்குற மீன் ஒண்ணு ரேட்டும் போகும். கடலுக்குள்ள ஏதாவது சொல்றாங்க, ஒரு தடவைக்கு ஒரு நாளைக்கு வந்து 1000 லிட்டர் வேணுங்கிறாங்க. மீன் நாங்க வாங்கும்போதா என்ன அவ்வளவு ரேட்டு சொல்றீங்க, இவ்வளவு ரேட்டு சொல்றீங்க? டீசல் 100 ரூபாய் ஆயிட்டு. ஆமா. இன்னும் அவன் 1 மணி நேரத்துக்கு 50 லிட்டர், 45 லிட்டர் 50 லிட்டர் டீசல் ஓடுது. அப்படின்னா நீங்க எப்படி 1 லிட்டர் 110 ரூபா அப்படின்னா எடுத்துக்காகும். மீன் ரேட்டு அந்த அளவுக்கு எதிர்பார்த்த விலை கிடைக்கல, ஒண்ணுமே கிடைக்காது. மீன் அப்படியே வருது. ஆமா, அந்த சீசனுக்கு வரும் போயிடும். ஆமா, மத்தபடி சீசன் நேரத்துல இல்ல, கிடைக்காது. சீசனுக்கு வருது போகுது. இல்ல, அது கிடையாது. அது எப்ப வாங்கி ஆகணும் கண்டிப்பா. எப்படியும் அதே ரேட்டு தான் வாங்கி. ஆனா மீன் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகுதுன்னா நீங்க அடிச்சு கொள்ளடிச்சு போயிருவீங்க. மீனா 50 ரூபாய் போயிருவீங்க. ஆனா தெருவுல விக்கிறது நீங்க 200 ரூபாய்க்கு. ஆமா, ஓகேங்க. அப்படித்தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமா, அதான் அது நேரடியா வாங்குறவங்களுக்கு யாருமே இதுல வந்து லாபப்படுறது கிடையாது. ஊட உள்ளவங்க வியாபாரி தான். இந்த வாங்கிட்டு போய் விற்காங்கல்ல, அவங்க 100 ரூபாய்க்கு வாங்குவாங்க. அங்க வந்து 300 ரூபாய்க்கு 1 கிலோவுக்கு 200 லாபம். நாங்க கடைசியில 1 கிலோ மீன் 100 ரூபாய்க்கு வித்துட்டு 1 லிட்டர் டீசல் 100 ரூபாய்க்கு வாங்குவோம். சீலா மீன்லாம் 1000 ரூபாய் வரைக்கும் விற்காங்க. எங்க அங்க 1 கிலோ 1000 ரூபாய் வரைக்கும் 600 ரூபாய்க்கு வாங்குறாங்க. என்ன இது? சரி. கூலினா இங்க 170 180 200 ரூபாய்க்கு வாங்குறாங்க. 450 ரூபா 600 ரூபா போடுறாங்க. சரி, எப்படி பண்றாங்க? ஆமா, மீனவர்கள் தொழில் ரொம்ப கஷ்டங்க. அதாவது கடலுக்கு உள்ள போனாதான் தெரியும். உழைக்கிறவனுக்கு காசு கிடையாது. உழைக்கிறவனுக்கு காசு இல்லங்கிறாங்க. வாங்கிட்டு போய் விற்காங்க. அவங்கதான் இடைத்தரகர்கள். அவங்களுக்கு காசு எல்லாம் அவங்க கடை கண்டிப்பா வரணும். சரிண்ணே.